வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிந்துஜான். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு கொட்டாஞ்சியனை பகுதியில் தேர்தல் பிரசாரத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் பலி, 11 பேருக்கு காயம். தேர்தல் சட்ட மீறல்கள் குறித்து 245 பேர் கைது. இலங்கை தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் தனித்துவமாய் விளங்கும் சக்தி டிவி புதிய பரிணாமத்தில். குளோபல் சக்தி இன்று அங்குரார்ப்பணம். தொடர்வது விரிவான செய்திகள். கொழும்பு ப்ளூமெண்டல் பகுதியில் தேர்தல் பிரசார நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த அமைச்சர் ரவி கருணாநாயக்கவின் ஆதரவாளர்கள் சிலர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. சம்பவத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் காயமடைந்த 11 பேர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாய்சிங்க கூறுகின்றார். நவீன காரொன்றில் வருகை தந்த சிலர் இன்று முற்பகல் 11:45 மணியளவில் தேர்தல் பிரசார நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். இதன் பின்னர் அவர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இந்த சம்பவத்தின் போது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவர்கள் 2 நவீன ரக கார்களில் வந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். காயமடைந்தவர்களை பார்வையிடுவதற்காக வைத்தியசாலைக்கு சென்ற அமைச்சர் ரவி கருணாநாயக்க சம்பவம் தொடர்பில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இந்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் உடனடியாக விசாரணை மேற்கொண்டு அதனை நாம் வெளிக்கொணர்வோம். போலீஸ் மாதிபர், ஜனாதிபதி, பிரதமர் அனைவருடனும் கலந்துரையாடி இது தொடர்பான விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம். இந்த சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சியங்கள் உள்ளன. அவர்களிடம் சாட்சியங்களை பெற்று இதனை நாம் கண்டுபிடிப்போம். நம்மை இலக்காக கொள்ள முடியும், அதனூடாக நாட்டை இலக்காக கொள்ள இடமளிக்க முடியாது. நாம் அச்சமடையவில்லை, முன்னோக்கி செல்வோம். துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்ற சம்பவம் போது இடம்பெற்ற காட்சிகள் தற்போது வசம் கிடைக்கப்பெற்றுள்ளன. தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து. இந்த தேர்தல் தொடர்பில் நீண்ட பிரசாரம் தேவை என நான் நினைக்கவில்லை. உங்களின் பெருமதியான வாக்கினை ஒரு குடும்பத்திற்காக மட்டும் வழங்குவதா என்பது தொடர்பில் சிந்தியுங்கள். ஒரே குடும்பத்துக்குள் திருமணம் செய்வதை போன்று அல்லது திருமணமாகாத ஜோடி போன்ற தற்போது நாட்டில் நிர்வாகம் காணப்படுகின்றது. 2 பக்கத்துக்கும் சென்று திட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ரணிலும் மைத்ரியும் அப்படித்தானே. நாங்கள் எதிர்கட்சி என்று அமர்ந்திருக்கும் தேர்தல் அல்ல இது. நாங்கள் அரசாங்கத்தை அமைக்கப் போகும் தேர்தலாகும். கொழும்பு மத்திய தொகுதியில் 55,000 மேலதிக வாக்குகளால் நாங்கள் வெற்றி பெறுவோம். அந்த வெற்றி ஆகஸ்ட் 17ஆம் தேதியாகும் போது பாரிய வெற்றியாக அறிவிப்போம். 1993ஆம் ஆண்டு பிரேமதாசரின் மறைவுடன் ஸ்தம்பித்து போன கொழும்பு நகரின் அபிவிருத்தி செயற்பாடுகளை ஆகஸ்ட் 17ஆம் தேதி நாங்கள் மீண்டும் ஆரம்பிப்போம். நீங்கள் மிக நீண்ட தொலைவில் இருந்து வந்து எதனை உணர்த்துகிறீர்கள்? மஹிந்த ராஜபக்ச, அதாவது முன்னாள் ஜனாதிபதியை எதிர்வரும் 18ஆம் தேதி இந்த நாட்டில் பிரதமராக்குவோம் என்பதனை உணர்த்தியுள்ளீர்கள். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு மீண்டும் ஆட்சி அமைக்கும். பொது தேர்தல் நெருங்கி வருகின்ற நிலையில் தேர்தல் மேடைகளில் கட்சி தலைவர்கள் சிலர் வெளியிட்ட கருத்துக்கள் அடுத்து. தற்போது எவ்வாறு மஹிந்த ராஜபக்ச பிரதமராக முடியும்? அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டுள்ளது. எனினும் தேர்தல் வேட்பாளரின் உருவப்படம் அதில் இல்லை. முழுமையாக வெறுமையாக உள்ளது. இதில் குளறுபடிகள் ஏற்படும். அரசாங்கத்தை கொண்டு செல்ல முடியாது. பாரிய நெருக்கடிகள் நிலவும். போஷாக்கு பொதி வழங்குவதாக கூறினார்கள், வழங்கவில்லை. பணம் வழங்குவதாக கூறினார்கள், 1 மாதம் வழங்கப்பட்டு அதுவும் நிறுத்தப்பட்டது. இதுதான் நல்லாட்சி. பழிவாங்கலை தவிர வேறு எதுவும் இல்லை. எவ்வித உறுதிமொழியும் அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. நிர்மாணிக்கப்பட்ட வீதிகள், 50,000 வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டம் என அனைத்து திட்டங்களும் நிறுத்தப்பட்டுள்ளன. பலமிக்க அரசாங்கம் ஒன்று உருவாக்கும் வரை இந்த நாட்டில் மீண்டும் கலவரங்கள், யுத்தங்கள் இடம்பெறுவதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம். நாட்டின் அனைத்து மக்களின் பாதுகாப்பை மக்கள் விடுதலை முன்னணி ஏற்றுக்கொள்கிறது.
ජාතික යුද්ධයක් ජාතිවාදී ගැටුමක් ඇති වෙන්න ඉඩ නොදෙන බව සහාතික කරනවා. தேர்தலுடன் தொடர்புடைய பல்வேறுபட்ட சட்டமுறைகள் தொடர்பில் 245 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தேர்தல் சட்டமுறைகள் தொடர்பில் 89 சுற்றிவளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது. பொது தேர்தல் தொடர்பில் இதுவரை 100 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டமுறைகள் குறித்து இதுவரையில் 732 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. அதிகப்படியாக 122 முறைப்பாடுகள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் செயலகத்தின் முறைப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 44 முறைப்பாடுகளும், கம்பஹா மாவட்டத்தில் 31 முறைப்பாடுகளும், குருநாகல் மாவட்டத்தில் 39 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன. இதனிடையே தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்பட்ட பதவி உயர்வுகள், புதிய நியமனங்கள் என்பன குறித்து கிடைத்துள்ள எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக முறைப்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. இந்த விடயங்கள் குறித்து 164 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. இதேவேளை சட்டவிரோதமாக தேர்தல் பிரசார சுவரொட்டிகள் மற்றும் பதாகைகள் காட்சிப்படுத்தல் என்பன குறித்து 156 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் தேர்தல்கள் செயலகத்தின் முறைப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் ஜாம்பவனாக திகழும் சக்தி டிவி இன்று மற்றொரு புதிய அத்தியாயத்தில் தடம் பதித்துள்ளது. அந்த வகையில் இன்று முதல் சக்தி டிவி குளோபல் சக்தியாக பரிணமிக்கின்றது. இன்று முதல் உலகின் அனைத்து பகுதியிலும் எந்த நேரத்திலும் குளோபல் சக்தியினை பார்ப்பதற்கான வாய்ப்பு எமது நேயர்களுக்கு கிட்டியுள்ளது. குளோபல் சக்தியின் அங்குரார்ப்பண நிகழ்வு தெப்பானம கலையகத்தில் இன்று காலை நடைபெற்றது. இதன்போது சர்வமத அனுஷ்டானங்களும் இடம்பெற்றன. சந்திரமாபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி யகே வந்தேத யோபா நாளிகேல கண்டத்துய பலதாமூலம். சக்தி தொலைக்காட்சி அலைவரிசை பிரதானி ஜி.கே. சந்தோஷ் உள்ளிட்ட பலர் பிரசன்னமாக இருந்தனர். அங்குரார்ப்பண நிகழ்வை அடுத்து புதுப்பொலிவுடன் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகின. உலக வாழ் தமிழ் மக்கள் இன்று முதல் குளோபல் சக்தியின் நிகழ்ச்சிகளை பார்த்து மகிழக்கூடிய சந்தர்ப்பம் கிட்டியுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள 40 லட்சத்துக்கும் அதிக இளைஞர்களின் படிப்புகளையும் குளோபல் சக்தி ஊடாக ஒளிபரப்புவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. 1998 ஆண்டு அக்டோபர் 20 இலங்கை தொலைக்காட்சி வரலாற்றில் புதியதோர் அத்தியாயத்தினை ஆரம்பிக்கும் நோக்கில் சக்தி தொலைக்காட்சி ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கை தமிழ் தொலைக்காட்சி துறைக்கு பாரிய பங்களிப்பினை வழங்கிய சக்தி டிவி இலங்கையின் முன்னிலை தமிழ் தொலைக்காட்சி அலைவரிசையாக வீறு நடை போடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேசிய புத்தக கண்காட்சி தொடர்ந்தும் 4வது நாளாக தேசிய நூலகத்தில் இடம்பெறுகின்றது. இந்த மாதம் 28ஆம் தேதி முதல் எதிர்வரும் 3ஆம் தேதி வரை இந்த புத்தக கண்காட்சி இடம்பெற உள்ளது. பல்துறை சார்ந்த புத்தகங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்வதே இந்த புத்தக கண்காட்சியின் முக்கிய நோக்கமாகும். நியூஸ் ஃபர்ஸ்டின் ஊடக அனுசரணையுடன் இடம்பெறும் இந்த புத்தக கண்காட்சி இன்று காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை இடம்பெற உள்ளது. யுத்தத்தின் கோரப்படியில் சிக்கிய மக்கள் தமது அடிப்படை உரிமைகளை கூட பெற முடியாத நிலையில் தொடர்ந்தும் புறக்கணிக்கப்படுவது நாட்டின் முன்னேற்றத்தில் வீழ்ச்சியை ஏற்படுத்தும். மட்டக்களப்பு மாவட்டத்தின் விளாவெட்டவான் கிராமமே இது. சுமார் 160 குடும்பங்கள் இந்த கிராமத்தில் வசித்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். யுத்த காலத்தில் இடம்பெயர்ந்து வாழ்ந்து வரும் தமக்கு இதுவரையில் எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். உங்களுக்கு ஏதாவது ஒன்றுமே இத்தனை வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கவில்லை. எல்லா ஊருக்கும் கொடுத்திருக்காங்க. 6 வருஷத்துக்கு இந்த இடம்பெயர்ந்து போய் வந்து ஆகுது. இந்த கொட்டில் எல்லாம் இருக்கும். எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. குடிக்க கூட நீர் இல்லை. சாப்பிட்றதுக்கு கூட சரியான கஷ்டப்பட்ட குடும்பம். 4 குழந்தைகள் எனக்கு. என் புருஷனுக்கும் கஷ்டமான தொழில் இல்லை. எங்களுக்கு ஏதாவது நீங்க ஏதாவது புதுசா வந்த அரசாங்கமாவது உதவி செய்யணும். ஒரு மடுவு வட்டி தான் நாங்க தண்ணீர் குடிக்கிறோம். தாம் மேல்குடியேறிய காலம் தொட்டு இன்று வரை பலத்த சிரமத்துக்கு மத்தியில் வாழ்ந்து வருவதாக இந்த பகுதி மக்கள் வேதனை வெளியிடுகின்றனர். இதுவரை காலத்துக்கு எம்பி மாரெல்லாம் உங்களுக்கு வீடு கட்டி தருவோம் தான் போடுறாங்க. எல்லாரும் அவங்கள நம்பி நாங்க போட்டு கொண்டிருக்கோம். இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு விமர்சனமும் கிடைக்கல. டொய்லெட் வசதி இல்லை, வீட்டு வசதி இல்லை.
எங்களுக்கு மேல இருக்கிற காட்டுல இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து இரவையில கூட எங்களை கொட்டில எல்லாம் பரவிட்டு போகுது. அதை கூட வந்து பாக்குறதுக்கு ஆக்கள் இல்லை. மற்றது பக்கத்துல ஆத்தோரம் இருக்கிற அதுலயும் சரியான சிரமப்படுறோம் நாங்க. குடிநீர் வசதியின்றி தாம் பல்வேறு நெருக்கடிகளை தமது வாழ்வில் எதிர்கொள்வதாக மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். தாமும் ஏனைய மக்கள் போன்று இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவது எப்போது என விழாவெட்டவான் கிராம மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். தேர்தல் காலங்களில் மாத்திரம் இந்த பகுதியை நோக்கி படையெடுக்கும் அரசியல்வாதிகள் அதன் பின்னர் எவ்வித நிலைப்பாடுமின்றி சுயநலமாக செயற்படுவதாகவும் மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து மனிதர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டின் 2:25 மணித்தியால செய்திகளுடன். வணக்கம்.